போராடி ஜெயித்தார்கள். பவுல் கூட சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவருக்காக மாத்திரம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ அனைவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நாம் பிரயாசப்படணும். அதற்கு உன் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். போராடுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், ஓடுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், முடிப்பதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். அது முடியும் நாள் வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சோத்திரத்தை விட்டுவிடாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை காண முடியும். இவைகளை நீ பெற்றுக்கொள்ளாத